Experience your dream retirement life for a day. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரமும் பேட்டிகளும் உச்சகட்டத்தை நெருங்கி கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கொலைகளை செய்த புலம்பெயர்ந்தோர் என்றும் கொலை செய்வது அவர்களின் மரபணுக்களில் இருப்பதால் அவ்வாறு செய்தார்கள் என்றும் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பேட்டியின் போது டொனால்ட் ட்ரம்ப் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எல்லை கட்டுப்பாட்டை கையாண்டதை கடுமையாக சாடினார். 13,000 கொலைகாரர்கள் திறந்த எல்லை வழியாக நுழைந்து தற்போது அமெரிக்காவில் வசித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தான் இதை நம்புவதாகவும் இது அவர்களின் மரபணுக்களில் உள்ளது என்றும் மேலும் அமெரிக்காவில் இப்போது நிறைய மோசமான மரபணுக்கள் கிடைத்துள்ளன என்றும் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்தார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர், ட்ரம்பின் பேச்சு வெறுக்கத்தக்கது, அருவருப்பானது, பொருத்தமற்றது. அமெரிக்காவில் இதற்கு இடமில்லை என்றார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த பேச்சு குறித்து ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கான தேசிய செய்தி செயலாளர் கரோலின் லீவிட், மோசமான மரபணுக்கள் பற்றி ட்ரம்ப் பேசிய கருத்துக்கள் புலம்பெயர்ந்த மக்களை குறித்து பேசியது இல்லை என்றும் கொலைகாரர்களை பற்றி பேசியது என்றும் கூறினார். மேலும் எதிர்மறையான தலைப்புச் செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டு கொலையாளிகள், கற்பழிப்பாளர்கள் மற்றும் சட்டவிரோத குற்றவாளிகளை பாதுகாக்கின்றன என்றும் கூறினார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் அமெரிக்க தேர்தல் களத்தில் தற்போதைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.